உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பரிசுத்தமாக விசுவாசி கர்த்தர் தருவார். முதல் கேள்வி எப்படி தெரியுமா கேட்பான்? பரிசுத்தமா இருக்கீங்களா, நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் தருவார்னா. கேட்டு கேட்டு நம்ம காது என்ன செஞ்சிருச்சு, புடிச்சிருச்சு. சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்தமானா இருக்கிறவனுடைய விசுவாசம் சக்சஸ் ஆகும் என்பது தவறான போதனை. விசுவாசமா இருக்கிறவனுக்கு பரிசுத்தம் சக்சஸ் ஆகும். Faith and the witnesses of God. விசுவாசமும் சாட்சிகளும் என்கிற தலைப்பில் இன்று பேச வருகிறேன். போன வாரம் விசுவாசமும் தேவனும், he is the author, he is the protector, he is the overtaker நிறைய பார்த்தோம். இந்த வட்டம் விசுவாசமும் சாட்சிகளும் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் சாட்சி என்பது வலிமையானது, வலுவானது, ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது. வாசிப்போம் எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. மிக அழகான ஒரு வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், விசுவாச வீரர்களின் பட்டியல். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பரிசுத்தவான்களின் பட்டியல் அல்ல, விசுவாச வீரர்களின் பட்டியல். கையை தட்டு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை பரிசுத்தவான்களின் பட்டியல்னு மாத்தினா கொல்ல பேர் அடியாயிருவாங்க. சிம்சோன் அடியாயிருவான். அடுத்து ஒவ்வொருத்தனையா அடியாகி என்ன ஆயிரும் தெரியுமா? 11ஆம் அதிகாரத்தில் நீங்க பரிசுத்தவான்கள் பட்டியல்னு மாத்தினா வெறும் வெள்ளை பேப்பர் தான் இருக்கும். ஆபிரகாமே அடியாயிருவார். சார் விசுவாசிகளின் தகப்பன் சார், 3 கல்யாணம் பண்ணியிருக்கார் சார், நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் பண்ணவும் மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன்னை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறீங்க. இதுக்கு போதனையே தேவையில்லை. ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதமும் புதிய ஏற்பாட்டில் என்ன வாய்ப்பிருது? ஆமாம், அப்படியே இல்லை. என்ன சொல்ல வரேன், எல்லாருமே அடியாயிருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான மேட்ரு. ஆமாம், ஏதோ கொஞ்சம் ஜீனியை கலந்து கொடுக்குறனால மருந்து இல்லைன்னு ஆயிராது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பரிசுத்தவான்களின் பட்டியல் அல்ல, அது விசுவாச வீரர்களின் பட்டியல். அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, ஆனால் அவர்கள் நீதிமான்கள். காரணம், அவர்கள் விசுவாசமே அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீங்கள் ரூட்டை மாற்றி போகிறீங்க, அதான் சிக்கல். பரிசுத்தவானாகணும், நீதிமானாகணும், அப்புறம் என்ன ஆகணும்? விசுவாசிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு தருவார் அப்படின்றான். என்ன சொல்கிறான்? பரிசுத்தவானாக, அடுத்து நீதிமானாரு, அடுத்து விசுவாசி, கர்த்தர் தருவார். ரூட்டே தப்பு. கர்த்தர் சொல்றார், விசுவாசி நீதிமான் ஆயிடுவ, நீதிமான் ஆயிட்டினா பரிசுத்தவான் ஆயிடுவ. இதுதான் ரூட்டு. டாக்டரை பாரு, சுகமாயிருவேன், அதுதான் ரூட்டு. நீ சொல்ற சுகமாயிட்டு டாக்டரை பார்க்கவான்ற, குழப்பக்கூடாது. இதுக்கு பேர் தான்
புறவாசல் வழியாக உள்ளே வருவது. அவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். இயேசு சொன்னார், நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன். ரூட்டை கரெக்டா போடு. அவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். யார் கள்ளர், யார் கொள்ளைக்காரர்? யாரெல்லாம் பேக் ரூட் வழியா வரானோ அவன் கொள்ளைக்காரன், கள்ளன். பரிசுத்தமாக விசுவாசி கர்த்தர் தருவார். முதல் கேள்வி எப்படி தெரியுமா கேட்பான்? பரிசுத்தமா இருக்கீங்களா, நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் தருவார்னா. கேட்டு கேட்டு நம்ம காது என்ன செஞ்சிருச்சு? புடிச்சிருச்சு. சின்ன வயசுல இருந்து இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்தமானா இருக்கிறவனுடைய விசுவாசம் சக்சஸ் ஆகும் என்பது தவறான போதனை. விசுவாசமா இருக்கிறவனுக்கு பரிசுத்தம் சக்சஸ் ஆகும். நிகர லாபம், இயர் எண்டு அக்கவுண்ட். பதினொன்றாம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியலை முடித்துவிட்டு 12ஆம் அதிகாரத்தில் கன்க்ளூஷன் முடிக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். வார்த்தையை தெளிவாக கவனிச்சாதான் புதிதான வெளிப்பாடுகள் வரும். ஒவ்வொரு தடவை படிக்கிறப்ப புதுசா படிக்கணும். 4 தடவை கேட்டவன 5ஆவது தடவை அசால்ட்டா கவனிக்கிறாங்க மக்கள். ஆனா 40 தடவை பிரசங்கிச்சாலும் 41வது தடவை சீரியஸா படிக்கணும். அப்படி படிங்க. 41வது தடவை 41வது அர்த்தம் உங்களுக்கு தெரியும். இயேசு உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறாராம். போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் பார்க்கிறோம் எப்படி துவக்குகிறார். மேகம் போன்ற திரளான சாட்சிகளை உங்களை சூழ்ந்து நிற்கும் போது, என்றைக்கு அந்த சாட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்குள் விசுவாசத்தை தேவன் துவக்குகிறார். There is a close relationship between the witness and faith. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், சாட்சிகள் வலிமையானது. அது என்ன செய்யும்னா உங்களுக்குள் விசுவாசத்தை தூண்டக்கூடியது. இதை எங்க இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னா, தேவன் வசனத்துல சொல்லி தரல. ஒரு ஆள்கிட்ட ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை பேசும்போது, அந்த சப்ஜெக்டில் இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா இப்படி செத்து போனாங்க அப்படின்னு கூட இருக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நான் யோசித்தேன், ஒரு சாட்சி இத்தனை வருஷம் ஆகியும் இவனுக்குள்ள இப்படி ஸ்ட்ராங்கான ஒரு அவிசுவாசத்தை, ஒரு எதிர்மறையான சாட்சி கொடுக்க முடியும் என்றால், கர்த்தர் என்று சொன்னார், ஒரு நேர்மறையான சாட்சி எந்த அளவு ஒருவனிடத்தில் விசுவாசத்தை ஆழமாக பதிக்க ஏன் முடியாது? இன்னைக்கு டெங்குனா ஏன் பயப்படுறோம் சொல்லுங்க சார். நீங்க சயின்டிஸ்டா சார்? நீங்க இந்த கிருமியை பார்த்திருக்கீங்களா சார்? மைக்ரோஸ்கோப்ல நீங்க டெஸ்ட் பண்ணீங்களா? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? செத்து போன சாட்சி உங்களை பயமுறுத்துகிறது. ஒரு விட்னஸ் உங்களை நடுங்க வைக்க முடியும். உங்கள் இருதயத்தின் நம்பிக்கையும் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க முடியும். அவ்வளவு வலிமை ஒரு சாட்சிக்கு இருக்கிறது. அப்ப நெகட்டிவ் விட்னஸ் பார்த்த உடனே உங்கள் விசுவாச அளவு குறைகிறது என்றால், பாசிட்டிவ் விட்னஸ் பார்க்க பார்க்க உங்க விசுவாச அளவு கூடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது
உங்கள் சேனல் டிஜே